தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் கீழே தான் போயிட்டு இருக்கு. கடந்த சில வருடங்களாவே நம்ம நாட்டுக்குள்ள ஈஸியா போதைப் பொருட்கள் எங்கனாலுமே கிடைக்குது. இதனால இந்த போதைக்கு அடிமையாகி நிறைய பேர் நிறைய இடத்துல வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதையும் தாண்டி இப்ப ரீல்ஸ் மோகத்துல நிறைய இளைஞர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஓவர் நைட்ல எப்படியாவது வைரல் ஆகி போய் ரஜினி கூட நடிச்சிடணும் அப்படின்னு. அதனுடைய தாக்கமாக இப்ப சென்னை பக்கத்துல உள்ள திருவேலங்காடு அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல 4 17 வயது பையனுங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி இருந்திருக்கானுங்க. 4 பேருமே ஃபுல்லா கஞ்சா அடிச்சுட்டு போதையில இருந்திருக்கானுங்க. அப்ப அதே ட்ரெயின்ல மகாராஷ்டிரால உள்ள சோலாப்பூரை சேர்ந்த சூரஜ் அப்படின்ற பையன் பயணிச்சிட்டு இருந்திருக்கான். இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர், பாவம் வயிற்று பொழப்புக்காண்டி நார்த் இந்தியால இருந்து கீழே வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுங்க 4 பேரும் போய் அவனுடைய கழுத்துல கத்திய வைக்கிற மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கிறேன்னு எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கத்தி வைக்காதீங்கப்பா, ஏன்பா அப்படி பண்றீங்கன்னு கேட்டிருக்கான். அதுல கடுப்பான இந்த 4 மூதேவிகளும் அவன் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து போகும்போது பின்னாடியே போய் அவனை ரயில்வே குவார்டர்ஸ் வரைக்கும் கூட்டு போய் அங்க வச்சு வெட்டி இருந்திருக்காங்க. வெட்டும் போதும் நான் வெட்டண்டா வீடியோ வர்றான்னு சொல்லி அதையும் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கானுங்க. அந்த பசங்க பயங்கரமா வெட்டுனதுனால அவன் படுகாயமா அடைஞ்சிருக்கான். அதனால அவனுங்க எல்லாரும் ஓடிட்டானுங்களா அங்க இருந்து. அப்புறம் அந்த பக்கம் வந்தவரு போலீஸை கூப்பிட்டு போலீஸ் வந்து பார்த்து அந்த பையனை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ் சிசிடிவியின் உதவியோட இந்த 4 சனியங்களையும் லொகேட் பண்ணி இப்ப செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில போட்டிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பரவற ஹேட்டட் தான். வடக்க வந்துட்டான், நம்ம ஊர்ல எல்லா தப்பையும் பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்ட் ஹேட்டை பரப்பி விட்டு நம்ம ஊர்ல உள்ள படிக்காத தற்குறிக்க நிறைய பேர் மேல இருந்து வரவங்கள ஒரு எனிமையாவே பாக்குறானுங்க. இப்ப இந்த 4 பேர் ரிலீஸ் பண்ணா இவனுங்க கண்டிப்பா இஸ்ரோல போய் ஜாயின் பண்ணுவாங்களானா கிடையாது. இந்த 2 வருஷத்துல இன்னொரு கொலையை பண்ணுவானுங்க. அதனால இப்பயே உங்களை ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணா சொசைட்டிக்கு நல்லது. இவங்களுக்கெல்லாம் நான் அவனுக்கு கேட்கிறேன், டே நார்த் இந்தியால இருந்தா உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸும் வரானுங்க, அவனுங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? ஒரு சாதாரண மனுஷனை மட்டும் ஏன்டா அப்படிலாம் நடத்துறீங்க? இதே மாதிரி நம்ம ஊருக்காரன் போய் நார்த் இந்தியால ஆனா வெட்டா அமைதியா இருப்பீங்களா? நம்மளை நம்பி நம்ம ஊர்ல பொழைக்க வந்தவன நம்மளே பார்த்துக்காம இவ்வளவு கேவலமா அந்த மாதிரி பண்றது வந்து மொத்த ஸ்டேட்டுக்குமே அசிங்கம் தான். சோ இப்போ இந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சினால அந்த ஆட்சினாலன்னு சொல்லி மொத்தத்தையும் திசை திருப்பாம கலெக்டிவா இந்த பிரச்சனை நம்ம மக்கள் எல்லாத்தையுமே இருக்குன்றத ஒத்துக்கணும். மேலும் இவ்வளவு ஈஸியா 17 வயசு பையன் கையில போதைப் பொருள் கிடைக்குதுன்ற போது என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.